ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து அப்படியே நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாலை நேரத்திலும் கூட நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனங்கள், நாம் பாடப்போகிற பாடல்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை நாம் முழுவதுமாய் நாம் உணரும்படியாய் நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தூய ஆவியானவரே, நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே இந்த 50 நாள் ஜெப வேளையிலே தகப்பனே, இத்தனை நாட்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த நீர் கொடுத்த நல்ல இந்த கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் மகத்துவம் உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் நீர் வாக்கு மாறாதவர், சேனைகளின் கர்த்தர் நீர் பொய்யுரையாத தேவன். அப்பா உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம எல்லாரும் ஆவியிலே நிறைந்து அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இம்மட்டும் கைவிடாத தேவன் நம்ம இனியும் கைவிடவே மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், அவர் ஆயுள் முழுவதும் நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தகப்பனே, நன்மைகளின் நாயகனே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவரே, அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் சந்திக்கிறவரே, ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள உன்னதமான கர்த்தாவே, உம்மை நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆவியான தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் கூட உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய கரத்தினாலும் தகப்பனே எங்களை வந்து நீர் தாங்க போறதற்காய் நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூடுகை விசேஷமாக ஒரு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற போறதற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா விசேஷமாக ஆண்டவரே, இன்றிலிருந்து 7 நாட்கள் நாங்கள் கற்பத்தின் கனி நன்மைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, வருகிற நாட்களில் இதே சபையிலே நீர் ஆசீர்வாதமாய் நிறுத்த போறதற்காக நாங்கள் மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே ஆண்டவரே ஜெபங்களை கேட்டு எத்தனையோ ஆண்டவரே நூற்றுக்கணக்கான நன்மைகளை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, இந்த நாள் இந்த 7 நாட்கள் ஜெபத்தில் ஆண்டவரே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் பரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகளை துரிதமாக நீர் கொடுக்க போறதற்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா அந்த பிள்ளையின் ஆண்டவரை சத்தத்தை கேட்டு ஆண்டவரை நீர் ஊற்றை உண்டு பண்ணுகிற தேவன். அப்பா இன்று எங்களுடைய சத்தத்தை கேட்டு தகப்பனே, எங்களுக்கு இன்று ஒரு நீரூற்றை நீர் உண்டு பண்ண போறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா நீர் எங்களை காண்கிறவர், எங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறவர், எங்களுடைய கண்ணீர்களை பார்க்கிறவர், எங்களுடைய அவமானங்களை பார்க்கிறவர், எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் ஏமாந்து போனதை நீங்க பார்க்கிறவர், எங்களுடைய நஷ்டங்களை நீர் பார்க்கிறவர், எங்களுடைய அலைச்சல்களை நீர் பார்க்கிறவர், எங்களுடைய தியாகங்களை நீர் பார்க்கிறவர். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நீர் பார்க்கிறவர். ஆண்டவரே, மனிதர்கள் எங்களை செய்யும் ஏளனங்களை நீர் பார்க்கிறவர். நீர் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, அதற்கெல்லாம் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன். அப்பா வெட்கத்துக்கு பதிலாக 1000 மடங்கு நன்மையின் நீரூற்றை உண்டு பண்ணுகிற தெய்வமே, உம்மை நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து ஏமாற்றி வாங்கினதை ஆண்டவரே உமது கரத்தில் எடுத்ததை 1000 மடங்காக ஆண்டவரை எங்களுக்கு நீர் திருப்பி கொடுக்க போறதற்காக ஆண்டவரை இந்த மாலை நேரத்தில் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா சத்துருவான ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து போட்ட எல்லா விதமான நன்மைகளை அப்பா நீர் பல மடங்காக ஆண்டவரே இந்த 50 நாள் ஜெபத்தில் ஆண்டவரே சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் 1000 மடங்காய் திருப்பி கொடுக்க போறதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் மனதாரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மனதாரமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன்,
தேவன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலும் நாம மகிமைப்பட போறதற்காய் நாங்கள் மனதாரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை துரிதமாய் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கூட்டத்தின் இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நான் டென்சி முன்பாக வந்து 2 பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 22வது நாள் சிலுவை தியான ஆராதனையில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றும் கூட சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். முதல் பாடலாக அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடுவோம். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், கல்வாரியின் மேட்டிலே கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டிலே கண் கொள்ளாத காட்சியே, கண்டிட வேண்டிட பாவபாரம் நீக்கிடும், கண்டிட வேண்டிட பாவபாரம் நீக்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நீதிமாறன் உன்னோயை நிச்சயமாய் தீர்த்தாரே, நீதிமாறன் உன்னோயை நிச்சயமாய் தீர்த்தாரே, நோயற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார், நோயற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், துன்பம் சகித்தவர் துயரடைந்தவர், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், இன்னலுற்ற உன்னையே அண்ணலே சலைக்கிறார், துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ, துன்புறும் நெஞ்சமே துரிதமாய் நீ வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ.
அழகற்று தோன்றார், அந்த கேடடைந்தார், அழகற்று இருந்தார். சொந்தமாக சேர்த்திட இந்த பாடு தந்தாரே, சொந்தமாக சேர்த்திட இந்த பாடு தந்தாரே. நிந்திக்கும் உண்மையும் சந்திப்பார் நீ வாராயோ, நிந்திக்கும் உண்மையும் சந்திப்பார் நீ வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. கல்லறை தீரக்க கவலர் நாடுங்க, கவலரை தீரக்க கவலர் நாடுங்க. கஸ்திரங்கடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே, கஸ்திகள் அடைந்தாரே கட்டுகள் அறுத்தாரே. உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீன் உனக்குமே, உயிர்த்தார் ஜெயித்தார் உண்டு மீன் உனக்குமே. அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. சாந்த சொரூபனே சத்திய வாசனே, சாந்த சொரூபனே சத்திய வாசனே. வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே, வஞ்சமற்ற வாயனே வந்தனைக்கும் நேயனே. தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார், தஞ்சமே தன்னையே தந்துனை அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். என் இயேசு ராஜா சோஸ்திரம், சோஸ்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோஸ்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா
சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையை கூப்பிடும் குரதனை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையை கூப்பிடும் குரதனை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ உலக தோற்றம் முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீ துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர் துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர் என் இயேசு ராஜா சோத்திரம் என் இயேசு ராஜா சோத்திரம் சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே Praise the Lord. Hallelujah. 3 முறை நாம் கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து நாம் சிலுவை தியானத்திலே ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று தொடர்ச்சியாக நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம், அவர் பொந்தியு பிலாத்துவினுடைய அந்த அரண்மனையிலே அவர் உள்ளே அழைத்து செல்லப்பட்டு பலவிதமான கேள்விகளை அந்த பிலாத்து இவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். நேற்று தினத்திலே நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் பரபாஸ் என்னக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை இங்கே ஒரு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொந்தியு பிலாத்து இப்பொழுது ஆண்டவரை விடுதலை செய்யும்படியாக ஒரு முடிவை எடுக்கிறார். இவர் உண்மையிலேயே இவர் தேவனுடைய மனிதன், இவர் மேலே எந்த குற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவரை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று எடுத்த முயற்சிகளில் முதல் முயற்சி இப்போ என்ன செய்ய போறார் அப்படின்னா, இந்த பரபாசை என்ன பண்ணிடலாம், ஆண்டவருக்கு முன்பாக வைப்போம், 2 குற்றவாளிகளை நம்ம நிறுத்தலாம். இதில் இந்த ஜனங்கள் யார் வேணும்னு சொல்லி கேட்பாங்க, ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவை தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, பரபாசையும் இயேசுவையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்த போகிறார். பொதுவாகவே ஒரு வழக்கம் உண்டு, நம்ம அதை வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ம் 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 ஆமேன். பாருங்க, பண்டிகை தோறும் ஒரு வழக்கம் இருக்கிறது. என்ன செய்வாங்க அப்படின்னா,
பஸ்கா பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை அந்த பிளாத்தை என்ன செய்வார்னா விடுதலை செய்வார். இது அவருடைய வழக்கம். எப்பமெல்லாம் ஒரு பஸ்கா பண்டிகை வருகிறதோ ஒரே ஒரு குற்றவாளி மாத்திரம் ஜனங்களுக்கு முன்னிலையில் அவருடைய அனுமதியோடு அவர் மனது வைப்பாரே ஆனால் விடுதலை செய்யலாம். இப்போ அவர் முடிவெடுக்கிறாரு, இந்த பரபாஸ் என்கிறவன் மிகவும் கேடு நிறைந்தவன், கொலை செய்தவன், மிகவும் மோசமான ஒரு மனிதன். சரி, இவரையும் ஆண்டவரையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவோம். அப்போ என்ன செய்வாங்க ஜனங்கள்? பரபாஸ் வேண்டாம், பரபாஸுக்கு ஆண்டவர் எவ்வளவோ மேல், ஆண்டவர் வேணும்னு சொல்லி இவரை ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆண்டவரை விடுதலை பண்ணிடலான்னு சொல்லி இவர் மனதில் பெரிய சந்தோஷத்தோடு இப்போ என்ன செய்ய போகிறாரு? அந்த பெரிய கூட்டத்திற்கு முன்பாக 2 பேரையும் நிறுத்த போகிறாரு. நிறுத்துறதற்கு முன்பாக இந்த பரபாஸ் என்கிறவன் யார் நம்ம பார்ப்போமா? இந்த பரபாஸ் என்கிற மனிதன் யூதர் குலத்தை சார்ந்தவன். இவன் என்ன செய்வானா, அங்கே கலகங்களை ஏற்படுத்துவான், நிறைய கொலை செய்வான், அட்டூழியம் பண்ணுவான். அந்த ரோம பேரரசருக்கு ரொம்ப ஒரு இடைஞ்சலாக இருந்தக்கூடிய மனிதன் தான் இந்த பரபாஸ். எப்பவுமே யூதர்கள் அவங்களுக்கு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது ஒருவர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காய்பாவின் அரண்மனையில் அங்கே ஒரு சிறை இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டப்படி யூதர்கள் பெரும்பாலும் அந்த ரோம அரசாங்கத்துக்கு முன்பாக போவே மாட்டாங்க. அந்த காய்பா தான் அவங்களுக்கு உச்ச தலைவர். உடனே அவர் சொல்றதை கேட்டு இவர் உண்மையிலே ஒரு குற்றவாளியாக இருந்தால் அந்த காய்பாவின் வீட்டிற்கு கீழே ஒரு பாதாள சிறை உண்டு, அங்கே கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் இந்த பரபாஸ் எந்த சிறையில் தெரியுமா இருந்தான்? இந்த பரபாஸ் காய்பாவின் சிறையில் இல்லை, இவன் அந்த பொந்தியு பிளாத்தினுடைய அவருடைய அந்த அரண்மனை கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். எதனால இவர் அங்க ஒரு யூதர், அங்க எப்படி இவர் போனாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோம பேரரசருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாரு. யாரு சொல்லுங்க? பரபாஸ் ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாரு, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அவங்கள ஆட்சி செய்யவே விட மாட்டாரு. அவர் இந்த கலகத்தின் மூலமா கலகம் பண்ணி பிரச்சனை பண்ணி அதிலிருந்து ஒரு முடிவை எப்படியாவது மக்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி போராடுவான். அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அவனுடைய பேர் என்ன பேர்? பரபாஸ். அந்த பரபாஸுக்கு ஒரு நல்ல அர்த்தம் ஒரு இருக்குது. அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்பாவின் மகன். சொல்லுங்க பார்ப்போம். அப்பாவின் மகன். பா அப்பாஸ் அப்படிங்கிறது அதனுடைய அந்த சரியான ஒரு வார்த்தை. பா அப்பாஸ் அப்படின்னா இவரை விட இவர் அப்பா பெரிய அக்யூஸ்டான். அதனால இவர் பேரை சொல்லக்கூட மக்கள் பயப்படுவாங்களாம். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பையன் தான் இவர் தான் சொல்லி இந்த பேச்சினுடைய வழக்கங்கள் தான் பரபாஸ் அப்படிங்கிற பேரை இவருக்கு கொடுத்தது. இதனுடைய தமிழாக்கம் என்ன? அப்பாவின் மகன். இவரே இவ்வளோ கொடூரமானவர்னா இவர் அப்பா எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பாரு. பரம்பரையா ரவுடிசம் பண்ணக்கூடிய கூட்டங்கள். என்ன கூட்டம் சொல்லுங்க? ரவுடிசம் கூட்டம். இப்போ பாருங்க, இப்போ கூட நிறைய கூட்டங்கள் அப்படி தொடர்ந்து வரும் நம்மளுடைய நாடுகளில். அவங்களுக்கு அப்புறம் பையன் அதே பிரச்சனை பண்ணுவாங்க, அதே அப்படியே கட்ட பஞ்சாயத்து, அதை அப்பா பண்ணதை அப்படியே என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அதே போல ஒரு நபர் தான் யாரு? இந்த பரபாஸ். யூதர்கள் பயப்படுவாங்க, ரோம போர்ச்சவர்கள் கூட இவனை கண்டா பயப்படுவாங்க. அவ்வளவு சேட்டக்காரன். எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? அடிப்பான், கொல்லுவான், கொலை செய்வான், என்னென்ன அட்டூழியம் பண்ணணுமோ எல்லாமே செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் யார்? இந்த பரபாஸ். இவன் இப்படி ஒரு நாள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த செய்தி யாருடைய காதுக்கு போகுது? அந்த ரோம போர் தலைவர்களுக்கெல்லாம் அதிபதி பொந்தியு பிளாத்துனுடைய காதுகளுக்கு போன உடனே என்ன செஞ்சிட்டார் அவரு? சரி, இவன் சேட்டை ரொம்ப தாங்க முடியல, இவன் என்ன பண்ணிடுவோம், சிறைச்சாலையில் பிடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பரபாசை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. யாருடைய சிறைச்சாலையில்? பொந்தி பிளாத்தின் சிறைச்சாலையில். இப்போ இந்த பரபாசுக்கு தண்டனை வாங்கி தண்டனைக்காக உள்ளே போய்விட்டார். ஆனால் தண்டனை எங்கே நிறைவேற்றப்படும் அப்படின்னா ரோமாபுரியில தான் நிறைவேற்றப்படும். அந்த தண்டனை, அந்த பிளாத்து அவரை அரெஸ்ட் பண்ணாலும் இவரை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு பவர் கிடையாது. யார் தான் தண்டிக்கணும்? மன்னர்கள். அவருக்கும் மேலே உள்ள மன்னர்கள் தான் ரோமாபுரியை ஆட்சி செய்கிற அந்த கொடிய நீரோ மன்னன் தான் என்ன பண்ண முடியும்? தண்டிக்க முடியும். அந்த பவர் இவருக்கு கிடையாது.
அப்போ இவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, கைது செய்த உடனே இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறித்த நாளில் இவரை கப்பலில் ஏற்றி நாடு கடத்தி எங்கே கொண்டு போயிடுவாங்க, ரோமாபுரிக்கு கொண்டு போயிடுவாங்க. அந்த ரோமாபுரியில் பெரிய பெரிய தண்டனைகள் இவருக்கு கொடுக்கப்படும். ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டில் கொண்டு வந்து அந்த குற்றவாளியை விட்டுருவாங்க. சிங்கம், கரடி, புலி எல்லாம் அந்த கிரவுண்டு சென்டர்லேருந்து அப்படியே வரும். அதை ஃபைட் பண்ணி அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். இல்லாட்டி அந்த சிங்கம் கடிச்சு சாப்பிட்றத அப்படியே கொடுமையோடு சாப்பிட்றத அந்த ரோமாபுரியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கைத்தட்டி சிரிப்பாங்களாம். அந்த குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய கொடுமையான தண்டனை. இந்த பரபாசும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் இவனை விடுதலை செய்ய போறாரு. இவன் நிமித்தமாக இவன் அடைய வேண்டிய ஆக்கினியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு சத்தியம் இவனுக்குள்ள தெரியவே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு அவனுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. விறுவிறு என்ன பண்றாங்க, பரபாசை இழுத்துட்டு வராங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான், ஆஹா முடிஞ்சது, என்ன பண்ண போறாங்க, நம்மளை கப்பலில் கொண்டு ஏற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி நடுங்கிட்டே என்ன பண்ணியிருப்பான், ஏறி இருப்பான், அப்படியே நடந்து வந்திருப்பான் அந்த போர்ச்சியவர்களோட. திடீர்னு பார்த்தா எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, மக்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இங்க பரபாஸ், இங்க பொந்தியு பிளாத்து, இங்க ஒரு யார் நிக்கா, ஏசு நிற்கிறாரு. இவன் என்ன சுற்றி பார்க்குறான், ஒன்றுமே புரியலை. என்ன நம்மளை கப்பலில் தானே ஏற்றி கொண்டு போவாங்க, என்ன இங்கே கொண்டு வந்து நம்மளை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு இவன் சுற்றி பார்க்குறான். என்ன நடக்குன்னு தெரியல. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. பிளாத்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு பண்டிகை தோறும் என்ன பண்ணுவேன், ஒரு குற்றவாளியை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று. இப்போ மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, யார் நல்லவன், இவன் ரொம்ப யார் தெரியும், இந்த யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் யார், பரபாஸ் ரொம்ப கொடுமையானவன், நல்ல கலகம் பண்ணுறவன், கொலை பண்ணவன், கொள்ளை அடித்தவன் எல்லாம் தெரியும். மக்கள் யாரை சொல்லுவாங்க ஈஸியாக, யார் வேணும்பாங்க அடுத்து, பரபாஸ் இல்லைன்னா யாரை சொல்லுவாங்க, இயேசு ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த கூட்டத்திற்குள்ளே இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா, பரபாசை கேளுங்க, ஆண்டவரை சிலுவையில் அடிக்க சொல்லி நீங்கள் கூக்குரல் எடுங்கன்னு சொல்லி உள்ள ஒரு என்ன பண்ணுறாங்க, கலவரத்தை மூட்டி விடுறாங்க. இப்போ இப்படியே நடந்துட்டு இருக்கு. இந்த மக்களுக்கு ஒன்றும் புரியல. பரபாசையா அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கத்த ஆரம்பிக்கிறான், பரபாசை எங்களுக்கு தாரும், இயேசுவையோ என்ன பண்ணுங்க சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி கூக்குரல் சவுண்டு ரொம்ப உச்சத்துக்கு போகுது. எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பரபாஸ் யோசிச்சிருப்பான், ஆகா நம்ம தான் பெரிய குற்றவாளின்னு நினைச்சோம், இங்க நம்மளை விட பெரிய குற்றவாளி ஒருத்தர் இருக்காரு போல. என்ன ஒரு ஆளு பாரு, இவன் நம்ம வெளியே இருக்கமோ தெரியாம போயிட்டே, தெரிஞ்சா என்ன பண்ணியிருக்கலாம், இவரையும் நம்மளுடைய கூட்டில் சேர்த்துருக்கலாமே, நம்ம பண்ணதான் பெரிய குற்றம்னு நினைச்சோம்னா நம்மளை விட பெரிய ஆள் இருக்காரு, அப்போ என்ன நான் நிரபராதி தான் அப்படின்னு ஒரே சந்தோஷம். இவர் பார்க்குறாரு, மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த பொந்தி பிளாத்து நினச்சிருப்பாரு, ஆண்டவரையும் பார்த்துட்டு மனசுக்குள்ள நினச்சிருப்பாரு, இது என்னுடைய கற்பனை, ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா, உங்கள் ஜனங்கள் நீங்கள் எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சீங்க, ஆனால் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தீமை செய்கிறாங்க, போய் இவங்களுக்காகவா நீங்கள் வந்தீங்க, இவங்களுக்காகவா நீங்கள் இத்தனை அற்புதம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து மனதில் ஒரு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி கேடுகட்ட ஜனங்களை நான் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லி பிளாத்து மனதில் நினச்சிருக்கலாம். ஒரு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பாருங்கள். சொந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவரை சிலுவையில் அடிக்கும்படியாக சொந்த குடும்பத்தார் யூதர்கள், அந்த யூத குடும்பத்திற்காகவே நான் வந்தேன், நான் யூதரோட ராஜாங்கிறாங்க. ஆனால் ராஜாவை என்ன செய்கிறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அடிக்கும்படியாக இவங்க தள்ளுறாங்க. அப்போ எவ்வளவு அவருடைய மனநிலை பாதிச்சிருக்கும், அந்த பிளாத்துனுடைய மனநிலை. ஆனாலும் இவர் விடுற பாடு இல்லை, எப்படியாவது இவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா, நீங்கள் என்ன கத்தினாலும் சரி நான் என்ன பண்ணிடுவேன், இவரை தண்டித்து நான் விடுதலை ஆக்குவேன் அப்படிங்கிறாரு. உடனே நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன தண்டிச்சாங்க இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லி. இப்போ இந்த பரபாஸ் நினச்சிருப்பான், விடுதலையாகி வந்தோன்னே அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும், அப்படி தானே, அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும். அப்போ அவன் விடுதலையாகி வரும் பொழுது சந்தோஷமாக வந்திருப்பான். வந்து எங்கே நின்றுருப்பான், அந்த கூட்டத்துக்குள்ளே சென்டரில் நின்றுருப்பான். அப்போ அங்கே இருந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்டிருப்பான், இவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பான் முதல்ல. ஏன்னா யாருன்னு தெரியாது இல்லை, இந்த பரபாசுக்கு இயேசுன்னா யாருன்னு தெரியாது. இப்போ இவர் இயேசு கிறிஸ்து மேலே நிற்கிறாரு, பரபாசு மக்கள் கூட்டத்துக்குள்ளே நிற்கிறார். அப்போ மக்கள் சொல்லியிருப்பாங்க, இவர் பேர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன தப்பு பண்ணாரு, என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன தப்பு பண்ணாரு பரபாஸ் கேட்குறாரு மக்கள்கிட்ட. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க,
ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. பரபாஸ் அடுத்து கேட்டிருப்பாங்க, யாரையாவது கொலை பண்ணாரா அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? யார் வீட்லயாவது போய் கொள்ளையடிச்சாரா இவர் அப்படின்னு அந்த பரபாஸ் கேட்டிருப்பான். அதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லா கேள்விக்கும் இல்லை இல்லைன்னு வருது. இப்போ தான் அவனுக்குள்ள கொஞ்சம் மண்டைக்குள்ள ஏதோ ஓடுது. ஆஹா, ஒரு குற்றமே பண்ணலை, நம்ம பண்ணுறதெல்லாம் ஃபோர்ஜரி. ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே நிற்கும்? விடுதலையாகி நம்ம நிற்கும். ஆனால் தப்பே பண்ணாதவர் மேலே நிற்கிறாருன்னு சொல்லி அவனுடைய சோல், ஸ்பிரிட்டு, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே உருக்குலைஞ்சு போயிருக்கு. இப்போ யோசிக்கிறான், திணறான், பின்னாடியே போகிறான். ஆண்டவருக்கு என்ன நடக்குன்னு கடைசி வரைக்கும் பார்க்க போகிறான். இப்படி ஒரு ஆளுக்கு சம்பவம் நடந்தது. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக அவர் கைது பண்ண போகும்போது ஒரு ஆளுக்கு இப்படி நடந்தது இல்லை? கரெக்டாக சொன்னீங்கன்னா கிஃப்ட் தருவேன். இப்படி ஒரு மனிதனை ஆண்டவர் தொட்டார் கைது செய்யும் பொழுது. கை தட்டுங்க. அவங்க நல்லா கரெக்டாக கவனிச்சிருக்காங்க. மல்கூச ஆண்டவர் இப்படி தான் தொட்டார். ரெண்டாவது யாரை தொடுறாரு ஆண்டவர்? இந்த பரபாச தொடுறாரு. தொட்ட உடனே இவன் யோசிச்சு பார்க்குறான், நாம் அடைய வேண்டிய ஒரு ஆக்கினையை இப்போ யார் போய் நிற்கிறாரு? இப்போ யார் நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. நம்ம தானே அங்கே போகணும், நம்ம தானே தண்டிக்கப்படணும். ஆனால் நான் இங்கே விடுதலையாகி வந்துட்டேனே, ஒரு குற்றமும் பண்ணாத ஒருத்தர் நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் இப்பொழுது பரிசா, சரி உடனடியாக ஒரு பரிசு வாங்க வந்து வாங்கிக்கோங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க, உற்சாகமாக கைத்தட்டுங்க. அவங்க கரெக்டாக கவனிச்சிருக்காங்க. அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, சரியாக நீங்கள் கவனிங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி திடீர்னு பரிசுகள் வழங்கப்படும். காட் பிளஸ் யூக்கா, காட் பிளஸ் யூ. நினச்சி பார்த்துருப்பான் பரபாஸ், ஆஹா ஒரு குற்றமும் செய்யாத ஒரு மனிதர் எனக்காக தண்டிக்கப்படுறாருன்னு சொல்லி அத்தனை நாட்கள் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தவனுடைய வாய் மூடப்படுகிறது, அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. நிறைய அவனுடைய கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்படி ரவுடிகளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கும்? பரபாஸ்ன்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவன் செவிட மாதிரி அவன் கண்ணு ஆண்டவரையே பார்த்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, அடுத்தவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறான். எதனால இப்படி மாறினா சொல்லுங்க? எதனால இவன் இப்படி மாறினா? இவன் அடைய வேண்டிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு ஏற்றுக்கொண்டார். கடைசி நேரத்தில் கூட அந்த மனிதனை கைவிடலை. மரண ஆக்கினைக்குள்ளாக அவன் தீர்க்கப்பட்டிருப்பான், ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பான். நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நாம் அடைய வேண்டிய தண்டனை, நம்மெல்லாம் ஆண்டவர் மாத்திரம் சிலுவையில் நமக்காக மரிக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். நரகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அந்த நரகத்திற்குள்ளே வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்க நாம் நியமிக்கப்பட்டவர்கள். அந்த பரபாசை அந்த தண்டனையில் இருந்து ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டு இந்த ஜனத்தோடு தேவன் சேர்த்தாரோ அதே போல தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த ஆக்கினையில் இருந்து வெளியே எடுத்து தேவ சபையிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு ஆண்டவர் பாருங்க. கடைசி நேரம் வரைக்கும் அவனை கைவிடவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரே ஒரு பாவிக்காக மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்குள்ளே வந்தார். நம்ம ஒவ்வொருவரும் பரபாஸ் தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பரபாஸ்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. யாருமே இந்த உலகத்தில் ஜென்டில்மேன் கிடையாது, எல்லாரும் பரபாஸ் தான். எல்லாரும் நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்க முதலாவது நம் தேவ சபையில நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் நரகத்திற்கு போக வேண்டிய உன்னை நான் மீட் எடுத்துட்டேன். கர்த்தருடைய சபையில இப்போ உனக்கு அட்வான்ஸ் டிக்கெட் வாங்கி உட்கார வச்சிருக்கேன். பாவம் செஞ்சு மீண்டும் எங்க போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, ஒழுங்கா எங்க வந்து சேரு, பரலோகத்துக்கு வந்து சேரு. அதுக்கு தானே என்ன பண்ண, ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்டு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சத்தியம்? பரபாஸ் ஆண்டவர் எப்படி விடுதலை பண்றாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்பட்டவர்கள். மரணம் நமக்கு நிச்சயம் உண்டு. நமக்கு நிச்சயமாக அந்த அந்த நரகத்திலே நாம் உள்ளே போய் கிடக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் நம்மை அங்கே இருந்து எடுத்திருக்கிறார். ஆமென். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார வைத்திருக்கிறாரே. எதற்காக? நீங்கள் கர்த்தரை தேடணும், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நீங்கள் வாழணும். அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடக்கூடாது, கொஞ்ச காலத்திலே அவனுடைய ஆயுசு நாட்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நீடித்த ஆயுசு நாட்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். இவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது இவன் கடைசியில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த
ஒரு மனிதனாக இவன் மாறினான். அல்லேலூயா. ஒரு நல்ல சிசரியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில், ஒரு தீவில் இவன் இரத்த சாட்சியாக தேவனுக்காக மரித்ததை சரித்திர ஏடுகளிலே நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்காக உயிர் தியாகம் செய்தவர், ஒரே அன்பு. அவர் எனக்காய் மரிக்க வேண்டி எனக்காய் ஜீவன் கொடுத்தார். நான் இனி என்ன பண்ணுவேன்? அவருக்காக வாழ்ந்து என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படியாக அழைத்திருக்கிறார். அவர் நமக்காய் கொடுத்த ஜீவனை நாம் அவருக்காக வாழணும். தன்னுடைய ஜீவனை நம்ம தேடக்கூடாது. எனக்கு எப்படியாவது நான் உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்துருன்னு சொல்லி ஆசைப்படுறவன் சீக்கிரம் போயிடுவான். ஆனால் இந்த வாழ்க்கை என் தேவனுக்கு என்று சொல்லி இந்த வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நீடித்த ஆயுசு நாட்களை தேவன் நிச்சயமாக தருவார். ஆமேன். பரபாசை விடுதலை பண்ணினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விடுதலை செய்திருக்கிறார். அவரை போல நீங்கள் மாறணும். ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எந்த சுவிசேஷமும் அவனுக்கு சொல்லலை. அங்கே போய் நின்றுட்டு நான் உனக்காக மரிக்க போகிறேன், நான் தான் உனக்காக சிலுவைக்கு போகிறேன், அப்படி எதுவுமே சொல்லலை. ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை அவனை மாற்றினது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் போய் நிற்போம். அன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளால் நாம் இருந்து பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது நம் நித்திய ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மாறணும். பரபாசை போல நீங்கள் மாறணும். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பிளாத்து சென்டரில் நிற்கிறாரு. இந்த பக்கம் யார் நிற்கா? இயேசு நிற்கிறாங்க. இந்த பக்கம் யார் நிற்கா? பரபாஸ் நிற்கிறாங்க. பரபாஸ்னா என்ன சொன்னேன்? அப்பாவின் மகன். இயேசுக்கு பேரும் பரபாஸ் தான். இங்கே இருக்கவன் பேரும் யாரு தான்? பரபாஸ் தான். சென்டரில் யார் இருக்கிறா? பிளாத்து இருக்கிறார். ஆனால் இந்த மகனுடைய அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். ஒரு பரிசுத்தருக்கு பிறந்த மகன். ஆனால் இவனுடைய அப்பா யாரு? ஒரு பாவியான ஒரு மனிதன், கேட்டின் மகன். ஆனால் ஆண்டவர் அந்த கேட்டின் மகனை என்ன பண்றாரு? உங்களுக்காக விடுதலையாக்கி பரிசுத்தமுள்ள அவருடைய மகனை சிலுவைக்காக ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி இது உங்களுக்கு. அப்படிப்பட்ட அன்பு தேவன் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற அன்பை நாம் உணர்ந்து கொள்ள. அதான் பவுல் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அந்த அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழத்தை அறிந்து கொள்ள அவருடைய ஞானம், அவருடைய வெளிப்பாடு நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல நீங்கள் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக நம்மை மீட்டெடுத்தார்? நரகத்திற்கு போக வேண்டிய நம்மை, பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய நம்மை அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே வாழும்படியாய், அவரோடு நாம் இருக்கும்படியாய், அவருக்காக ஊழியம் செய்யும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரித்தெடுத்துக்கிறார். ஆமேன். இந்த அன்பிற்காக நீங்கள் நித்தியமாய் அவரோடு இருக்கணும். ஆமேன். அவன் அதுக்கப்புறம் ஒரு தீமையான வாழ்க்கைக்குள்ள அவன் போயிருப்பானா? பரபாஸ் போயிருப்பானா? போயிருக்கவே மாட்டான். கர்த்தருக்காக அவன் வாழ்ந்திருப்பான். எத்தனை கொலைகளை செய்தான். ஆனால் இனி அவன் ஆண்டவருக்காக ஜீவனையே கொடுக்க அவன் தன்னைத்தானே அவன் கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் தேவன் மாற்றினார். நீங்கள் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை முழுவதையும் தேவன் மறுரூபப்படுத்துவார். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்துன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிடம் மாத்திரம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே ஏசை முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன்,
உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவோம், மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்வு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. அவர் மறவாமல் இன்னைக்கு நினைத்தபடினால தான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. அவர் மறவாமல் நிலைத்த ஒரு நல்ல ஒரு தேவன். அவர் மறவாமல் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அதனால தேவ சமூகத்தில் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உமக்கு நான் நன்றி சொல்வோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. ஆமென். யார் கைவிட்டாலும் ஸ்தோத்திரம். க்ளோரி. ஆமென். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு இடைவிடானே. ஆமென். இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென். இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. நீதி தேவனே, நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. ஆமென். நீதி தேவனே நன்றி ஐயா.
நன்றி, இதைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 50 நாள் ஜெபத்தின் இந்த 22வது நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்தும் கர்ப்பத்தின் கனியின் நன்மைகளுக்காக, அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற நேரத்தில் என் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியின் நன்மைகளை கர்த்தர் தந்தருள்வீராக. ஆண்டவர் அதோடு கூட இணைந்து ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், வாலிப தம்பிமார் எல்லா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இனி வருகிற நாட்களிலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இந்த நேரத்தில் வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இன்றைக்கும் கூட சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக என்னுடைய மனைவி ஆயத்தமாக இருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் உட்கார்ந்து கொள்கிறேன். கர்த்தர் என்னோடு இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். அதனால் இந்த 2 வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு உட்கார்ந்து கொள்கிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குது, நிறைய குடும்பத்திலையும் நிறைவேறி இருக்குது. ஏசாயா 49:20 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 49:20. பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது என்று நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகீரு என்று உன் காதுகள் கேட்க சொல்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட வசனத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால பிள்ளைகள் அற்று இருந்த உனக்கு இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறதுன்னு சொல்லி காதுகள் கேட்க சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வசனத்தையும் கூட நான் வாசிச்சுட்டு நான் உட்கார்ந்து கொள்கிறேன். ஏசாயா 65 அதிகாரம் 23வது வசனத்தையும் கூட வாசிங்க பார்ப்போம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கும் அப்படிதான். அதனால நாங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் இன்னைக்கு கூட பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. அக்கா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிறு பிள்ளைகளோட. அதனால பிள்ளைகள் அடுத்த வசனம், அந்த வரிகள், அடுத்த வரிகள், அவர்களோடு கூட அவர்களுடைய சந்தானம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பிள்ளைகள், கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கரங்களை தட்டி நாம் செய்திக்காக நம்முடைய வரவேற்பு நல்ல கரங்களை தட்டுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் 22வது நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த ஜெப கூடுகைக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக என்ன செய்ய போகிறோம்? ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தான் முதல் நாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாளில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, யோவான் 15:17 பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர், நியாயம் செய்கிறவர். எப்பொழுதுமே அவர் எப்படி உள்ளவரே? அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஒரு பால் காப்பி வீட்டுக்காக நாங்கள் கடந்து போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தது 12 பேர்.
அந்த அண்ணன் கூட பிறந்தது, அந்த அவங்க ஒய்ஃபு கூட பிறந்தது ஒரு 4 பேர். நிறைய கூட்டம், அவங்க வீடு நிறைய. அவங்க சொன்னாங்க நாங்கள் சிம்பிளாக வச்சுருக்கோம், நாங்கள் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம். கேட்டால் சொன்னாங்க எங்கள் சொந்தக்காரங்க மாத்திரம்தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. அப்போ வந்தீங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன செய்தாங்க, ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சோடனே சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யணும், இவங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்களாக வந்து ஒரு சைடில் ஒரு ரூம் இருந்துச்சு, அதனால் பெரிய ஹாலாக இருந்துச்சு. அந்த ஹால் ஃபுல்லாகவே ஆட்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, நிறைஞ்சு முடிஞ்ச உடனே எல்லாத்துக்காக நாங்கள் விசேஷமாக என்ன செஞ்சோம், ப்ரேயர் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போனது எதுக்கு தான், அந்த பால்காய்ப்பு வீட்டுக்கு, அந்த புண்ணியாச்சனை வீட்டை, அந்த வீட்டை ஆசீர்வதிக்க முடியாது கடந்து போனோம். ஆனால் அங்கே போன பிறகு ஒரு பெரிய ஒரு கூட்டமே என்ன ஆகிட்டு, எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. கர்த்தர் பெரிதான கிருபையினால எல்லோரும் வந்தாங்க. அப்போது நான் எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு ஒரே ஒருத்தங்க மட்டும் என்ன செய்தாங்க, தனிமையாக அங்கே ஒரு சேரில் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அப்போ அவங்கள பார்த்தா ரொம்ப கிராண்டாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அப்படியே கல்லுலாலேயே நெக்லஸ் எல்லாமே அப்படியே போட்டு ரொம்ப கிராண்டாக அப்படி அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், இவங்க கொஞ்சம் பெருமை பிடிச்சவங்க போலுக்க, பார்த்தாலே தெரியுது. இத்தனை பேரும் வந்து என்ன செஞ்சாங்க, ப்ரேயரில் இருந்தாங்க. ஆனால் இவங்க நம்மகிட்ட பேசவும் மாட்டுக்காங்க, சிரிக்கவும் மாட்டுக்காங்க. ஆனால் என்ன செய்தாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். ஆனால் எல்லா ப்ரேயரும் முடிஞ்சு லாஸ்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. திருப்பி இவங்க நைஸாக நாங்கள் இருக்க பக்கத்தில் அப்படி வராங்க எங்கள் கிட்ட. எதுக்குடா வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கோம். வந்தோடனே சொன்னாங்க, அப்படியே அழுதாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம், நாங்கள் ஒரு பெரிய ஒரு வீடு கட்டியிருக்கோம், ஆனால் அந்த வீட்டில் எங்களுக்கு குடியிருக்க முடியலை. ஒரே சவுண்டு, ஜல் சலு என்ன செஞ்சது, கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது நைட்டு நேரம். அதனால் நாங்கள் தூங்க முடியாமல் திருப்பி நாங்கள் ஒரு 3 ரூம், ஒரு சிமெண்ட் சீட்டு ஒரு வீடு உண்டு, அதிலே வந்து உட்காந்துட்டு இன்னொருத்தங்களை அந்த வீட்டில் உட்கார சொல்லியிருக்கோம். இப்போ அவங்ககிட்டே நாங்கள் 10 லட்சம் போகியத்துக்கு வாங்கிட்டு எங்கள் பிஸ்னஸுக்கு நாங்கள் போட்டுட்டோம், இரும்பு பிஸ்னஸுக்கு. இப்போ அவங்க சொல்லுதாங்க எங்களுக்கு அதே சவுண்டு தான் கேட்குது, அதனால் எங்கள் பணத்தை தாங்கன்னு கேட்காங்க. ஆனால் நாங்கள் பிஸ்னஸ்க்கு உள்ளே போட்டோம், நாங்கள் கொடுக்க முடியாது இப்போதைக்கு. ஏன் இவ்வளோ அழகான ஒரு வீட்டை நாங்கள் கட்டணுமே, இவ்வளோ மாளிகையா, ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் குடியிருக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு கவலை. அந்த கவலை ஒரு பக்கம். இன்னொரு காரியம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆண்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் யாரை பிடிக்கும், பெண் பிள்ளைகளை தான் பிடிக்கும். தகப்பனுக்கு பெண் பிள்ளைகளை பிடிக்கும், பெண்களுக்கு யார் பிடிக்கும், ஆண் பிள்ளைகளை தான் ரொம்ப பிடிக்கும். அது உலக இயற்கை, ஆட்டம் பிடிக்க. ரெண்டையும் நேசித்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும், இல்லை அவங்கள தான் நேசிக்கங்க, இவங்கள தான் நேசிக்கங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு காரியம் சொன்னாங்க, இன்னொரு காரியம் ஜெபம் பண்ணணும். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் 3வது எனக்கு ஒரு பையன் வேணும், அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஜெபம் பண்ணுதே உங்களுக்காக. கண்டிப்பாக கர்த்தர் நினச்சிவார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையும் மாற்றுவார், ரெட்டிப்பான ஒரு நன்மையை உங்களுக்கு தருவார், உங்களுக்கு குழந்தைய பாக்கியத்தையும் தருவார், 3வது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய தருவார்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணி சரின்னு அனுப்பிவிட்டு, அவங்களுக்கு ஊர் வந்து போடி, மதுரை பக்கம், ஜீவக்கலா அவங்க பேர். உடனே அவங்க போயாச்சு. போய் ஒரு மாதம் தான் இருக்கும். போய் 1 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் அடிக்காங்க, அக்கா பிரைஸ்லான் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு அந்த பால் காப்பி இருந்து ஜெபம் பண்ணிங்களா. நான் அப்போ என்னன்னு கேட்டேன், நான் குழந்தை உண்டாயிருக்கேங்க. நாங்கள் அப்போ ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஆண் குழந்தைய கர்த்தர் தருவார், ஒரு ஜெபம் பண்ணி விட்டுருங்கன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணி விட்டேன். கர்த்தர் பெரிதான கிருபையினால் 3வது ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தார். ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, கண்டிப்பாக உங்கள் சபையில் வந்து நான் சாட்சி சொல்ல வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் கர்த்தர் ஒரு அற்பமான காரியமாக நம்மளை அசால்ட்டாக நம்ம நினைக்கலாம், நம்ம அவங்கள நினைக்கலாம். ஆனால் அவங்க பெருமையிலோருக்கு கர்த்தர் என்ன செய்தார், ஏற்று நிற்கிறார். ஆனால் தாழ்மையிலோருக்கு கர்த்தர் என்ன செய்தார், கிருபை அளிக்கிறவர். அவங்க பொறுமையோடு அன்போடு எல்லாரும் போன பிறகு அவங்களுடைய குடும்பத்தினுடைய காரியத்தை சொல்ல வந்தாங்க. கர்த்தர் அற்புதமாக என்ன செஞ்சார், அதிசயமான காரியத்தை கர்த்தர் செய்வார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம், நம்ம இந்த ஆலயத்துக்கு வாரம் போகிறோம், ஆனால் கர்த்தர் நம்மளை பார்க்கலையான்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம என்ன செய்தோம், யோசிக்கும். நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு காரியமும் நடக்கலையே, அசையாமல் அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்குதே கல்லு மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் மற்றவங்களுக்கே தெரியும் போது கர்த்தருக்கு தெரியாமல் இருக்குமா அவர் ஆலயத்துக்கு வர்றது? கண்டிப்பாக தெரியும். நேற்று தினத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்போ வீட்டுக்கு போக நாங்கள் 11:30 மணி ஆயிடுச்சு. காலையில் கரெக்டாக கேட்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நேற்று நீங்கள் வர 11:30 ஆகிட்டுதே, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ நான் நினச்சேன், பக்கத்தில் இருக்கவங்களே நம்ம மேலே கரிசனையாக என்ன செய்தாங்க, என்னடா அந்த வீட்டில் ஆளைக்காங்கலையே, சவுண்டுக்காங்கலையே, லேட் ஆயிடுச்சு, 11:30க்கு தானே வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ நிச்சயமாக கர்த்தர் சொன்னார், உலகத்தில் இருக்கவங்களே உங்களை என்ன செய்தாங்க, கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தையும் படைத்த கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார்.
என் பிள்ளை ஆலயத்துக்கு வராளே, எதுக்காக வரா, என்ன தேவைக்காக வரா, என்ன வேதனையோடு வரா, கண்ணீரோடு வரா, அவளுக்கு என்ன காயத்தோடு அந்த இடத்துல வாரா அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தெரியும். சரி, ஃபேன் ஆஃப் பண்ணிடு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 1:5. ஆமேன், ஹல்லேலூயா. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பார். எல்கானா என்ன செய்வார்? எல்லாத்துக்கும் ஒரு பங்கு தான், பிள்ளைகளுக்கு கூட. ஆனால் தன்னுடைய மனைவி குழந்தை இல்லாமல் இருக்காளே, அவன் வேதனைப்படுவலேன்னு சொல்லி அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுக்காரு. ஆனால் கர்த்தரோ அவர் கற்பத்தை என்ன செஞ்சார்? அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார். இந்த நாட்களில் உலகத்தில் நம்ம அநேகர் நம்மளை ரொம்ப 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 நேசிக்கலாம். ஆனால் கர்த்தர் அவரை மாத்திரம் நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்வார்? ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார். என்னையை மட்டும்தான் நீங்கள் நேசிக்கணும். அப்போ அதான் இப்போ கண்டிப்பாக தன்னுடைய கணவனை அதிகமாக நேசிச்சுப்பான்னு நான் நினைக்கேன். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? அவருடைய கற்பத்தையே அடைக்க வைத்து என்னையை மாத்திரம் நீ நேசின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அவள் என்ன செய்தா? கண்ணீரோடு அவள் என்ன செய்தா? விண்ணப்பம் பண்ணுதா. அதில் நம்ம பார்க்குறோம், அவள் ஏலி கேட்காரு அவளை. 1 சாமுவேல் 1:14. ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்லுதாருன்னா, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். இந்த நாட்கள் அநேக நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. அந்த மகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவருடைய கணவர் அப்படி தான். அப்போ அவங்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அந்த மகளுடைய பெற்றோரும் அவளை அதிகமாக நேசித்தாங்க. எங்கள் மாமியார் வீட்லேயும் அவளை என்ன செய்வா? தன் மகள் போல் ரொம்ப அதிகமாக நேசித்தாங்க. ஆனால் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அவங்க வருத்தத்தோடு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் திருமண நாள், நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கோம், இங்கே வந்திருக்கோம் வெளியில், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 17:2 வார்த்தையை கொடுத்தாரு. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுன்னு சொல்லி தைரியமாக நீ சொல்லி ஜெபம் பண்ணு, நான் உன் கூட இருக்கேன், நான் ஊழியத்துக்கு நான் உன்னை அழைச்சதுக்கு இது ஒரு அடையாளம்னு சொன்னார். அதே போல் நான் ஜெபம் பண்ணி இந்த ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த மகளே என்ன செஞ்சா? அநேக காரியங்களை ஒப்பு கொடுத்தா. எப்படி அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் வசதியாக வாய்ப்பாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன செய்வாங்க? ரொம்ப வசதி வாய்ப்பு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்பட்டவங்களும் தண்ணி அடிக்காங்க, பெரிய கோடீஸ்வரங்களும் அதே வேலையை செய்தாங்க, படித்தவங்களும் செய்தாங்க, படிக்காதவங்களும் செய்தாங்க. இதுக்கு ஒன்றுமே விதிவிலக்கே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மகள் சொன்னா, அப்பா நீங்கள் அவங்க அப்பாட்ட சொன்னா, நீங்கள் தண்ணி அடிக்கிறதுனால தான் எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் கர்த்தரை ரொம்ப தேடலை, உலகத்துக்குள்ளே இருக்கீங்க, அதனால தான்ப்பா எனக்கு குழந்தை இல்லை, நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், என் கணவரையும் நான் ஜெபிக்க வைக்கேன், ஆனால் நீங்கள் செய்த தப்புக்கும் மாமா செய்த தப்புக்கும் தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவள் ஸ்ட்ராங்காக பேசினான். அவ்வளோ பெரிய வசதியான பிள்ளை தான், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவள் தைரியமாக சொல்லியிருக்கா. அப்பாவும் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் குடிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும். மாமா ஆலயத்துக்கு போனாலும் அவங்களே என்ன செய்தாங்க? தண்ணி அடிக்காங்க, அது தவறு. அதனால் மாமா நீங்கள் குடிக்கிறது நிப்பாட்டுங்க, எனக்கு கர்த்தர் கற்பத்தை தரப்பார். அதே போல் அவங்க 2 பேரும் கர்த்தருக்குள்ளாக வந்தாங்க. அந்த மகளுக்கு இன்றைக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 2 ஆண் பிள்ளைகள், 3ஆவதும் ஒரு பெண் பிள்ளை. அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம தைரியமாக நம்ம பேசும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? அவருக்காக வைராக்கியம் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ பாச நேசம் அவங்ககிட்ட இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தர்கிட்ட ஃபஸ்ட்டு அன்பு செலுத்துங்க, அதுக்கப்புறம் ஏன்ட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்கன்னு அந்த பிள்ளை சொன்னதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்? 3 கண்மணி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்புறம் அவள் என்ன செய்தா? போஜனம் செய்து அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஏலி கேட்காரு, நீ வெறித்திருக்காயா, நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தின மாதிரி ஒரு கேள்வியை கேட்காரு ஆலயத்துக்குள்ளே. ஆனால் அவள் என்ன செய்தா? திருப்பி ஒன்றுமே அவள் என்ன செய்யலை? பேசவே இல்லை. நம்மளாக இருந்தால் பேசியிருப்போம். எனக்கு இருக்க துக்கம் தெரியுமா, வேதனை தெரியுமா, அவமானம் தெரியுமா, உமக்கு தெரியுமா, கடவுளுக்கே இன்னும் தெரியலையே, நான் அதான் அழுது கண்ணீரோட என்ன செய்தேன்? என் இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கின்றேன். அவள் தாழ்மையாக சொல்லுதா, அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே,
நான் கர்த்தர் சமூகத்தில் என்னுடைய துக்கத்தெல்லாம் நான் என்ன செய்தேன், அவர் பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன், என் பாரத்தை நான் இறக்கி வச்சு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுதா. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம், நிச்சயமாக எதிர்த்து ஆலயனாலும் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். என்ன செஞ்சுருவோம், அவர்கிட்ட இனிமேல் அவர் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, ஆலயத்துக்கே வரக்கூடாதுன்னு கூட நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. அவள் என்ன செய்தா, மீண்டும் அவள் என்ன செய்யலை, துக்க முகமாக இருக்கவில்லை. நம்ம ஒரு காரியம் நடத்துனா என்ன செய்வோம், அதை நினச்சி கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த துக்கமாகவே இருக்கும். ஆலயத்துக்கு போனோமே இந்த காரியம் நடந்துச்சே, இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு சொல்லி அந்த துக்கத்தை நினச்சிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுதாரு, எந்த துக்கத்தையும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக கர்த்தர் சமூகத்தில் எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிட்டிங்களா, இனி நீங்கள் துக்க முகமாக இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை குறித்தோ கணவனை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து நீங்கள் துக்க முகமாகவே இருக்கக்கூடாது. நாங்கள் கூட ஒரு ஆலயத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாங்கள் போன உடனே உலக பிரகாரமான குழந்தையை பெற்றெடுக்கிறது கூட ஈஸி தான். ஆனால் ஊழியம் செஞ்சு ஆத்மாவை பெற்றெடுக்கும் பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு கடினம். அதுக்கு அநேக எதிர்ப்புகள் வரும். சாதாரணமாக நம்ம சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ரோட்டில் போகிற ஒரு ஆள் வந்து கேட்பார், என்னங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னங்க கலவரத்தை உண்டாக்குதீங்க, அப்படி எத்தனையோ பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனேன்னா கேட்குற ஆள்கிட்ட நான் என்ன செய்தேன், கர்த்தரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நான் ஒன்றும் சொல்லலையே, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யுங்க, போயிட்டே இருங்க அப்படின்ட்டு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். அப்போ ஒரு நாள் ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். ஒருத்தர் பார்த்து எங்களை கேட்காரு, நீங்கள் ஊழியம் செய்தாங்களாமே, ஊழியம் செய்த நீங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது. எங்கே வரக்கூடாது, ஊழியம் செய்கிறவங்க ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் செய்தது தவறு அப்படின்னாரா. அப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாயிட்டு, ஆண்டவரே நாங்கள் இங்கோடி போயிட்டு இருந்தோம், சரி ஒரு ஆலயத்தை பார்த்தோம், சரி ஆலயத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலான்னு அந்த ஆலயத்தை பார்த்து நேசித்து ஓடி வந்தோமே. அங்கே போன உடனே எங்களை பார்த்து ஒரு பெரியவர் இப்படி கேட்டுட்டாரேன்னு சொல்லி ரொம்ப மனசில் துக்கம் வேதனை. எங்கள் சாம் சொன்னான், அம்மா உடனே வாங்கம்மா, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் வாங்கினா. நான் சொன்னேன், இல்லைம்மா ஆலயம் கர்த்தருடைய ஆலயம், நம்ம கோவப்படக்கூடாது. அவர் அறியாமல் அவர் சொல்லியிருக்கலாம். நம்ம ஆலயத்துக்குள்ளே போய் அன்னாலை போல் என்ன செய்வோம், கண்ணீர் வடிச்சிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம்னு சொல்லி நான் உள்ளே போயிட்டேன். போன உடனே என்ன செஞ்சேன், கண்ணீர் வடிச்ச, ஏசப்பா நான் தகுதி இல்லையா ஆண்டவரே, தகுதி இல்லாட்டாலும் நீர் பாவியை நேசிக்க வந்தீரப்பா, பாவத்தை வெறுக்கிறவரப்பா, நீர் பரிசுத்தவான ஆண்டவரே, ஆனால் என்னையத்தானே ரொம்ப நேசிக்கிங்கப்பா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு எங்களால் மனசில் அந்த துக்கம் போகலை. நம்ம 2 பேர்கிட்ட சொன்னால் தான் நம்ம துக்கம் ஆறும். நம்ம வந்து மனுஷங்க. அப்போது ஒருத்தங்க தர்ச்சலாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, எப்படி இருக்கீங்க என்னன்ட்டு. அப்போ அவங்களும் அதே சர்ச்சில் உள்ளவங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி வந்திருந்தோம், இப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாயிட்டு. ஐயோ உங்களை பார்த்தா சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்கிட்டு, இல்லை உங்கள்கிட்ட மனசில் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதான் ப்ரேயருக்கு சொன்னேன் விட்டுருங்க அப்படின்னு. இல்லை நான் அந்த அங்கிளை பார்ப்பேன் நான் சொல்லி செஞ்சுட்டு உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க செய்கிற ஊழியத்தை நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். இந்துக்கள் மத்தியில் அவங்க ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க, என்னங்கள் நீங்கள் எப்படி பேசுனீங்க வச்சீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. உடனே அவங்களுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட சாரி கேட்கோம், உங்களுடைய ஜெபம் எங்களுடைய ஆலயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி சரின்னு சொல்லி ஃபோனில் ஜெபம் பண்ணி விட்டாங்க. சரின்னு சமாதானம் ஆகிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அதே ஐயா என்ன செஞ்சாங்க, ஃபோன் பண்ணி அங்கே எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒரு ப்ரேயர் அங்கே வச்சுருந்தாங்க. அந்த ப்ரேயருக்கு வந்து யாரை கூப்பிடணும், துறையை தான் கூப்பிடணும், ஜோதி துறை அவங்க ஃபேமிலி வந்து தான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி எங்களை ரகசியமாக என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பெரிய பெரிய ஆட்கள் விஐபி எல்லாம் தனியாக ஒரு ஜெபம் வச்சுருந்தாங்க, அதுக்கு எங்களை தனியாக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு நம்ம என்ன செய்யலை, துக்கமுகமாக இல்லாதபடி அந்த நேரத்தில் அந்த நாளே சரி மனசுலன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி விட்டதுனால ஆலயத்தில் சென்று நம்ம கண்ணீரை ஊற்றி ஜபிச்சுட்டு சமாதானத்தோடு வந்ததுனால கர்த்தர் என்ன செஞ்சார், அதே இடத்துல அதே ஐயா என்ன செஞ்சார், எங்களை கூப்பிட்டு அநேகருக்கு மத்தியில் கனப்படுத்தினார். அதே போல் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பொறுத்து போங்க, உண்மையாக இருங்க, கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் துக்கமுகமாக இருக்காதபடி சமாதானத்தோடு இந்த இடத்தை நீங்கள் கடந்து போங்க. நிச்சயமாக கர்த்தர் என்னச்சுவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, உங்களை அநேகருக்கு முன்பதாக கர்த்தர் என்னச்சுவார், கனப்படுத்துவார். அண்ணால் அப்படி தான் செய்தாங்க. அதனால தான் தீர்க்கதரிசி சாமுவேலை கர்த்தர் என்ன செஞ்சார், கர்த்தர் கொடுத்தார். இந்த நாட்கள் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தருக்காக நீங்கள் சகிக்கும் பொழுது, பொறுமையோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 136:23 வாசிப்போம். சங்கீதம் 136. ஆமேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்தாராமா? கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரம் நம்ம தாழ்வில் இருக்கும்போது கர்த்தரை நம்ம துதிப்போம், ஆனால் எல்லாம் கிடச்ச பிறகு அப்படியே மறந்துடும். உலகம் அப்படி தான் இருக்குது. நம்ம தாழ்வில் இருக்கும்போது கர்த்தரே கர்த்தரே ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி நினச்சிவோம், கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம் 24 மணி நேரமும். ஆனால் எல்லா காரியமும் நம்ம ஜெயம் கிடச்சோன்னே என்ன செய்வாங்க? அநேகர் மறந்து போவாங்க. அப்படி அநேக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவங்க, அநேக மறந்து போனவர்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் அநேகர் கர்த்தருக்கு உண்மையாக அவருடைய ஆலயத்தில் வந்து சாட்சி சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மையை, நம்ம தாழ்வில் கர்த்தர் இந்த நன்மையை செய்தாருங்கிறத நம்ம நினைத்து பார்த்து நம்ம நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். அதை குறித்ததான ஒரு சாட்சி. நாங்கள் மும்பை பட்டணத்துக்கு போயிருந்தோம் 2016 மே மாதம். எங்கள் வீட்டில் அவங்களோட சித்தப்பா, அவங்களும் பாஸ்டர் தான், பெத்தேல் சர்ச்சின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 12 சபை இருக்குது. ஆனால் தாராவியில் வந்து பெரிய சபை. அப்போ நாங்கள் அந்த பையன் திருமணத்துக்காக போயிருக்கோம். நாங்கள் அவங்க பாம்பேல இருக்கிறதுனால அவங்ககிட்ட நம்ம டச் கிடையாது, அவங்கள பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. லைட்டாக எங்கேயாருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அவங்க பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ நமக்கு பழக்கம் இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தம்பியினுடைய ஷியாம் அவன் பேரும், திருமண காரியம் மிகவும் பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக கர்த்தருடைய மகிமையாக அந்த ஊழியக்காருடைய மகனுடைய திருமணம் சிறப்பாக நடந்தது. அப்போ நாங்கள் அந்த மே மாதம் அந்த திருமணத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் 2016. அப்போ தான் நாங்கள் இவங்க வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். திருப்பி 2019 நாங்கள் என்ன செய்தோம்? நவம்பர் மாதம் அந்த கொரோனா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அந்த டயத்தில் அந்த நவம்பர் மாதம் நாங்கள் போயிட்டு வந்தப்பறம் தான் அந்த கொரோனா இருக்குங்கிறத எல்லோரும் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் மும்பைக்கு அடுத்த ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். போயிட்டு அவங்க சபையில் நாங்கள் வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயரில் இவங்க தான் செய்தி கொடுத்தாங்க. ஆனால் அவருடைய மகன் வந்து பாம்பேலேருந்து அவுட்டில் இருக்காங்க. அங்கே ஒரு சபையில் அவங்க ஊழியம் செய்தாங்க, அவங்க சொந்த சபையில். இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயருக்கு என்ன செய்தாங்க? மும்பை தாராவிக்கு வராங்க. அப்போ அங்கே வச்சு நாங்கள் பார்த்தா அந்த தம்பி தான் ஆராதனை நடத்தினாங்க. எங்கள் வீட்டில் அவங்க செய்து கொடுத்தாங்க. ப்ரேயர் முடிஞ்சோன்னே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அவங்களும் உடனடியாக என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க இருக்க இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுதாரு, அந்த மகனுக்கு 2016 கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்க, இப்போ 2019 3 வருஷம் ஆயிட்டு. ஆனால் அந்த மகனுக்கு நீ என்ன செய்ய? அந்த மகன் தலையில் நீ கையை வச்சு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போயிரு அப்படிங்க. ஆனால் எனக்கு வந்து பழக்கம் இல்லை. அதனால் அவங்க அவசரமாக அவங்க கிளம்பி அடுத்தால அவங்க ட்ரெயின் பிடிச்சி அவங்க அந்த ஏரியாவுக்கு அவங்க போகணுமே, எப்படி சொல்ல அப்படின்னு நான் கேட்கேன். அப்போ இவங்ககிட்ட போய் நான் கேட்கேன், எப்போ அந்த தம்பியை நிற்க சொல்கிறீங்களா, நான் ஒரு சின்ன ஜோம் பண்ணிடட்டுமா அப்படிங்க. நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எப்படி கேட்கன்னு தெரியலை, எல்லாம் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க எல்லாம் முடிச்சுன்னு. அந்த போய் படிக்கட்டில் இப்படி இறங்க போனாங்க. போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. கையை காட்டிட்டு படிக்கட்டில் இறங்க போனாங்க. தம்பி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உங்கள் குழந்தைக்காக நான் ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயோ கண்டிப்பாக பண்ணுங்கன்னு உடனே மனங்கள் போட்டான். அவனே பெரிய பாஸ்டர், அவங்க தாத்தா பாட்டி பாஸ்டர், அவங்க அம்மா அப்பா, இவனும் பெரிய அவங்கள காட்டிலும் ரொம்ப வல்லமையாக ஊழித்து செய்த பையன். உடனே மனங்கால் போட்டான். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் அடுத்த ட்ரெயின் கூட நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே மனங்கால் போட்டான். உடனே ஜெபம் பண்ணேன். ஏசப்பா தாழ்மையிலோருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கன்னு சொன்னீங்களப்பா, இந்த மகனுடைய ஊழியத்தை செய்கிற மகன் ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக நான் மும்பை பட்டணத்துக்கு இவ்வளோ தூரம் எங்கள் பிள்ளைகள் 2ஐயும் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கோம், இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வந்து 2020 என்ன ஆயிடுச்சு? கொரோனா டைம். அப்போ வீட்டில் 5 நேரம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். காசு வேணும், வீட்டுக்கு வேங்க ஜாமான்களும் வேணும். ஆனால் என்ன பண்ணனே தெரியல. ஆனால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா மத்தியானம் 2வது டைம் ப்ரேயர் அதை முடிஞ்சு ஒரு 12 மணிக்கு அவங்க ஃபோனை போய் பார்த்தா அந்த ஃபோனில் மெசேஜ் போட்டிருக்காங்க. காலையில் 7 மணிக்கே போட்டிருக்காங்க அவங்க சித்தப்பா, தம்பி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா இவ்வளவு நாள் இல்லாது என்ன திடீர்னுட்டு? அப்போ ஏசப்பாவை தேடும்போது கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உடனே இவங்க அப்பா 12 மணிக்கு அதை பார்த்த உடனே இவங்க அப்பா அக்கௌண்ட் நம்பர் அங்கே அனுப்பி விட்டாங்க. திருப்பி நாங்கள் 12:30 பார்க்கும்போது அதில் பெரிய ஒரு அமௌண்ட்டை அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க. அது வீட்டுக்கு வேணுங்க பொருளை வாங்கினோம், வாடகை கொடுத்தோம், பெரிய ஒரு சந்தோஷம். அப்போது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, ஒரு 2-3 மாதம் கழித்து அவங்களுடைய மருமக என்ன செய்தா குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்துச்சு, அக்டோபரில் இதுலேயே பிறந்துச்சு அந்த குழந்தை. திருப்பி எங்கள் பாப்பா ஃபோனில் அந்த பிள்ளை மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. 3வது மாதமோ 4வது மாதமோ என்ன செஞ்சிட்டாங்க, கொரோனா டயத்தில் கூட ஃப்ளைட்டில் வந்து நம்ம பழைய சர்ச்சுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அவள் ரொம்ப அவளுக்கு உடம்பு இருக்கும். ஆனால் கர்த்தர் மகிமையாக அழகான ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த 3 மாதம் குழந்தைய தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஊழியத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் கொடுத்தது, நீங்கள் ஜெபம் பண்ணது, கர்த்தர் கொடுத்தது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணி கொண்டு போனாங்க.
அப்போ எங்கள் டென்சி சொல்லுவான், ஏம்மா ஒவ்வொரு மாதமும் அவங்க என்ன செய்தாங்க, அந்த பையன் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மாதம். அப்போ என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு நாளைக்கு கேட்டோம், அது கத்தர் கொடுத்தது, அதனால் மாதம் எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயரை வச்சு எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்து கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுதோம். இதில் ஒரு நிமித்தமாக ஒரு ப்ரேயர் வைக்கும், அதில் நிறைய பேர் வராங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் என்ன செய்தாங்க, ப்ரேயரையே மறந்துடுதாங்க. பிள்ளைகள் பிறந்தப்பறம் எங்களுக்கு என்ன செய்யலை, டைம் இல்லை, அதனால் ப்ரேயரே வேண்டான்னு சொல்லுதாங்க. நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனாலும் கத்தர் கொடுத்ததை நம்ம மறவாதபடி கத்தரை கனம் பண்ண வேண்டும், அவரை மறக்கக்கூடாது. கத்தரை துதியில் அவர் பிரியப்படுகிறவர், துதியில் அவர் பயப்படத்தக்கதவர். நிறைய பேர் என்ன செய்தோம், பாட்டு ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் ஆலயத்துக்குள்ளே வரும். ஆனால் கத்தர் என்ன செய்தார், துதியில் அவர் பிரியப்படுகிறவர். ஜெபம் ஒரு பக்கம் இருக்கலாம், செய்தி ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனாலும் துதிக்கும் பொழுது அவர் ரொம்ப நம்ம மேலே என்ன செய்வார், மகிமையாக அவருடைய பிரசன்னத்தினால நம்மளை நிரப்பி கத்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கத்தருக்கு என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை நம்ம கடந்து வரலாம். இன்னும் எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையை என் பார்க்கீங்களா என்னைய பார்க்கலையா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதான் ஷியாம், நம்ம மும்பை போனதில் அவங்களுடைய ஒய்ஃபு, அந்த குட்டி பையன். அப்படி தான் கத்தர் என்ன செஞ்சார், மகிமையாக கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். கண்டிப்பாக இன்னொரு ட்ரிப் அவங்க என்ன செய்வாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அவங்க குடும்பமாக வந்து இன்னும் சாட்சி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு மகளுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்களும் நான் கண்டிப்பாக வாரேன்னு சொல்லியிருக்காங்க. தடை இல்லாதபடி கத்தர் கொண்டு வந்து அநேக சாட்சி உண்டு. ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த சாட்சி உண்டு. சொல்லி போனால் நேரம் போதாது. அதனால் நிச்சயமாக கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 1:27-28 சொல்லப்பட்ட பிரகாரமாக, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து நீங்கள் வளர்த்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபரீதமாக, ஆச்சரியமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செய்வார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். நிறைவு ஜெபத்துக்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நிறைவு ஜெபத்திற்காக இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகள் படிப்பு, ஞானம், கல்வி, அறிவு, நல்ல ஆரோக்கியத்தில் அவங்க சிறந்து விளங்க வேண்டும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளிட வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கட்டளிட வேண்டும். வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. அதனால் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, அப்பா நீங்கள் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் மனதார உங்கள் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது, மனதார அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நாம் தியானித்த வேத வசனத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டானாம். இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல இன்னொரு வசனம் இருக்கிறது, அதையும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை. நான் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் வீடுகளில் இருக்கிற சிறு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் ஞானத்திலும் திறமையிலும் தாளந்துகளிலும் அவர்கள் வளரட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அந்த கரங்கள் ஆண்டவரே ஒரு கர்ப்பத்தின் கனியின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அணைத்து கொண்டிருக்கட்டும்னு சொல்லி ஊழியர்களாய் நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே உடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.